Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல்லைக்கான தட்டிருங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதில் உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்கிறேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க அதாவது திருச்செந்தூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-17 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய, அதாவது 17 கிலோமீட்டருக்கு வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது சம்பத்குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை அனுப்பியிருக்கிறாரு. இது அவருடைய உண்மையான பேர் கிடையாது, அவர் பேர் மாற்றி தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால பேர் மாற்றி தாங்க இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பத்குமார் ஒரு ஜேசிபி டிரைவராக இருந்துட்டு இருக்கிறாரு. அதாவது 2005 காலகட்டத்தில் அப்படி அவர் இருக்கக்கூடிய கண்டிஷனில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாது மணல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கருப்பு மணல்னு சொல்கிறாங்க. அது இந்த மணலை பற்றியெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல. அப்படிப்பட்ட மணலை லாரியில் ஏற்றுறது ஒரு வழக்கங்க. அதாவது கடல் மணலும் ஆற்று மணலும் சேர்ந்து கலவையாக இருக்கக்கூடிய மணல்களை எடுத்துகிட்டு போய் அதில் இருந்து கருப்பு கலரில் ஏதோ மண்ணை பிரித்து எடுப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதாவது இவருக்கு ஜேசிபி ஓட்டுறது தான், லாரியில் லோடை ஏற்றி அனுப்புறது தாங்க இவருடைய வேலையாக இருந்துட்டு இருக்குது. அப்படிதான் இவருடைய வேலையை அழகாக போயிட்டு இருந்த அந்த காலகட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாம ஆகுதுங்க. நம்மளுடைய சம்பத்குமாருடைய குடும்பம் பெரிய குடும்பம்லாம் கிடையாது, அவங்களுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம். ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய உழைப்புல தான் அவருடைய குடும்பம் ஓடிட்டு இருக்குது. அந்த டைம்ல அவருக்கு கல்யாணம் ஆகல, அவர் ஒரு பேச்சுலர் பையனா தான் இருந்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய சொந்த ஊர் மதுரை மாவட்டம். மதுரையில இருந்து இங்க அந்த ஜேசிபி ஓட்டுறதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை காலகட்டத்துல இவர் அவருடைய ரூம்ல போய் அன்னைக்கு முடியல அப்படின்னு சொல்லி படுத்துடுறாருங்க. அப்படி படுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த ஜேசிபியுடைய ஓனர் கால் பண்றாரு. கால் பண்ணி, தம்பி ஒரு சின்ன பிரச்சனை இருக்குப்பா, நீ மணல் கோரி வரைக்கும் வரணும்பா அப்படிங்கிறது மாதிரியாக அவங்க ஓனரும் சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு 2 வீலர் இருக்குது. அதனால 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு சேர்றாரு. அங்க 1க்கு 2 ஜேசிபி கிட்டாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய நிக்குமா. அதுல இவருடைய வண்டியில அவர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும்போது ஓனர் சொல்றாரு, எப்பா நீ மத்தியானம் 2 லோடு மண் ஏற்றி விட்டல, அந்த மண் ரிட்டன் வந்திருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன் என்னாச்சு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாருங்க. ஆமாப்பா ரிட்டன் வந்திருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மண்ணுக்குள்ளாடி அதாவது ஒரு பெண்ணுடைய உடல் 2ஆக பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பாதி ஒரு வண்டியிலையும், இன்னொரு பாதி அதாவது இடுப்புக்கு மேல ஒரு பாதி ஒரு வண்டியிலையும், இடுப்புக்கு கீழ்ப்பகுதி இன்னொரு வண்டியிலையும் மாட்டிக்கிச்சுங்க. அதுதான் கொண்டு வந்திருக்கிறானுங்க. அதை இந்த இடத்துல, அதாவது நீ எந்த இடத்துல மண் எடுத்தியோ அதே இடத்துல குழிய தோண்டி புதைச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய சம்பத்குமார் கேட்கிறாரு, என்ன அப்படின்னா, எதுக்காக ஐயா அதை இந்த மாதிரி பண்ணணும், அது யாருடைய பாடி அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஏரியா இப்போ பழைய காலத்துல சுடுகாடா இருந்த இடம், இந்த சுடுகாடா இருந்ததுனால அதை அப்படியே விட்டாங்க. ஆனா இந்த பெண்ணுடைய பாடி அழுகாம இருக்குதுங்க. அதாவது ஒரு பாதி அழுகுன நிலைமையில தான் இருக்குது. அப்போ சமீபத்தில் அந்த 2005 காலகட்டத்துக்கு முன்னர் அந்த மாதங்களுக்கு இடையில தான் புதைக்கப்பட்ட பாடி மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அது சுடுகாடு கிடையாது. ஏன் அப்படின்னா அது மண் அள்ளக்கூடிய ஒரு இடமா மாத்திட்டாங்க, மண் குவாரியாட்டு மாத்தி வச்சிருக்கிறாங்க. அப்போ எப்படா இது இங்க புதைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு அதை பத்தி பெரிய விஷயங்கள் ஒன்றும் தெரியல. சரி எடுத்த இடத்துல பாடியை புதைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க குழியை வெட்ட சொல்றாங்க. யாருக்கிட்ட? நம்மளுடைய சம்பத்குமார் கிட்ட ஜேசிபியை வச்சு குழியை எடுப்பா
அப்படின்னு சொல்றாரு. உடனே இவரும் குழியை எடுத்துடுறாருங்க. குழியை எடுத்துக்கிட்டு அந்த பாடியை உள்ள அந்த வண்டியிலிருந்து தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2 லோடு நிறைய மண்ணு போச்சுது இல்லையா, அந்த மண்ணுல ஏதேசம் மண் அங்க இறக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மண் வச்சு அந்த 2 பீஸை மட்டும் கொண்டு வந்திருக்கிறாங்க. பயங்கரமான ஸ்மெல் வேற அடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல கண்டிப்பா அதை புதைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல நம்மளுடைய சம்பத் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய வழிப்படி, அதாவது அவங்களுடைய முறைப்படி அந்த மாதிரி புதைக்கிறது கிடையாது, எரிக்கிறது தான். ஆனா இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் குழியை மட்டும் நோண்டி தர்றேன், மிச்சம் உள்ளதை நீங்க பாத்துக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சம்பத்குமாரும் சொல்றாருங்க. உடனே அந்த இடத்துல கோபப்பட்ட ஓனருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வேலைக்கே வரானாடா, வண்டியை விட்டுட்டு வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்திடுறாரு. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல நம்மளுடைய சம்பத்குமார் வேலையே போனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து நேர ரூமுக்கு வந்துடுறாருங்க. ஆனா இன்னொரு ஜேசிபி டிரைவர், இவருடைய நண்பர் தான் அவருடைய பேரை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த நண்பரை உடனே ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க. அதே மாதிரி அவரும் வர்றாரு. வந்து பார்த்துக்கிட்டு அவரு தாங்க அந்த குழியில அந்த பாடியை போட்டு அப்படியே புதைச்சிடுறாங்க. புதைச்சி முடிச்சு கிட்டத்தட்ட 1 வார காலம் எந்த பிரச்சனையும் இல்லை, அழகா வேலைகள்லாம் ஓடி போயிட்டே இருந்திருக்குது. ஒரு நாள் நள்ளிரவு வேலையில இதே டிரைவர், அதாவது நம்மளுடைய சம்பத்குமாருடைய நண்பரான அந்த ஜேசிபி டிரைவர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அதாவது மண்ணுலோட வண்டியில ஏற்றி விடக்கூடிய வேலை தான், அதை பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல தாங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த காப்பி குடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டிஃபன் சாப்பிடக்கூடிய விஷயம். அந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றதுக்கு இவங்க டைமிங்கே கிடையாதுங்க. அதாவது ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக ஒரு 10 லாரி நிற்கிதுன்னா 10 லாரியை ஃபுல்லாக அள்ளி போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு தாங்க அந்த டிஃபனை சாப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட 12 மணி ஆயிடுது. இவர் டிஃபன் வாங்கி வச்சிருக்கிறாரு. அதுவும் எல்லா கவர்ச்சியான ஐட்டங்கள்லாம் வாங்கி தான் சாப்பிட்றது வழக்கம். அதில் சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கமும் அவங்களுக்கு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வண்டியை அப்படி நிப்பாட்டி விட்டுட்டு மற்ற நின்ன லாரிகள் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. சரி, இன்னும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், சாப்பிட்டுக்கிட்டு வண்டியிலே படுத்து தூங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறாரு அந்த டிரைவர். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிளீனர் ஒரு பையனை இருந்திருக்கிறாங்க. 2 பேருமா சேர்ந்து அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜேசிபியுடைய லைட் வெளிச்சத்தில் ஜேசிபியோட இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படியே அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த மணல்ல இருந்து அப்படியே சாப்பிட்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்படி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியுடைய அந்த பக்கத்தில் ஒரு பெண் நிற்கிறாங்க. அவங்க ஒரு ஊதா கலரில் சுடிதார் போட்டிருக்கிறாங்க. அதையும் அப்படியே பார்க்குறாரு. அது எப்படி பார்க்குறாருன்னா, அந்த ஜேசிபியில் சின்ன சின்ன கேப்பு ஓட்டையெல்லாம் தெரியும் இல்லையா, அதன் பிறகு ஜேசிபியுடைய அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த கேப்பெல்லாம் கிளியராக தெரியுங்க. அப்போ அந்த வழியாக தாங்க அங்கே பார்க்குறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு, என்னடா அந்த பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிளீனர் பையனுக்கிட்ட சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு கிளீனர் பையனும் பார்க்குறான். அவனுக்கும் தெரியுது, ஆமாங்க யாரோ ஒரு ஆள் நிற்கிறாங்க, ஆனால் லேடிஸ் மாதிரி தெரியுது. இந்நேரத்துக்கு இந்த இடத்துல லேடிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, நம்ம எதுக்கும் அந்த பக்கம் போய் பார்க்கலாம், சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு இவங்க கையை கழுவும் போது தாங்க இவங்களுக்கு பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் நிற்கக்கூடிய பெண் அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த அழுகை சவுண்டு இவங்களால காது கொடுத்து கேட்க முடியலைங்க. ஊன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அழுகை குரலுங்க. அந்த அழுகை குரலை கேட்ட உடனே, யாருமா நீ, எதுக்குமா இங்கே வந்திருந்து அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜேசிபிக்கு இந்த பக்கம் இவங்க நிற்கிறாங்க. ஜேசிபிக்கு அந்த பக்கம் விருட்டா நடக்கிறாருங்க அந்த டிரைவர். அவர் நடந்து போய் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லைங்க. அரண்டு போயிடுறாரு. டே, நம்ம இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ஆள் இருந்தது, அந்த பக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட இருக்கக்கூடிய அந்த சின்ன கிளீனர் மாதிரி ஒரு பையன் இருப்பான் இல்லையா, அவனை கூப்பிட்றாரு. அவரும் பார்க்குறாரு. அவர் பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. என்னடா இது, இவ்வளோ நேரம் அந்த பொண்ணுங்க தான் இருந்துச்சு, இப்போ இல்லாமல் இருக்குது, அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. டே, எனக்கே தெரியலடா, ஒன்ன மாதிரி தான்டா நானும் நின்றுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டிரைவரும் சொல்கிறாரு. உடனே அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வண்டியை சுற்றி சுற்றி தேடுறாங்க. வண்டியில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி தேடவும் செய்கிறாங்க. அதன் பிறகு அந்த இடத்துல அந்த பெண்ணுடைய எந்த இதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த மாதிரி அந்த பாடியெல்லாம் இந்த இடத்துல புதைக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது பேய்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வருதுங்க. இடையில நம்ம ஒரு பாடியை வேற புதைச்சமே, அதாவது இந்த மாதிரி 2 துண்டா வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி அந்த பாடியை புதைச்சமே அதனுடைய ஆன்மாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயமும் அவங்களுக்கு உள்ளாடி வருது. இருந்தாலும் நம்ம நேச்சரா பார்த்தவங்க முகத்தை தான் பார்க்க முடியல. அவங்க என்ன பார்த்துருக்குறாங்கன்னா, இடுப்பு அளவை தாங்க பார்த்துருக்குறாங்க, மேலே எதுவுமே பார்க்கல. ஆனால் நிற்கிறது பெண் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு.
சரிடா வாடா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசிபி அங்கேருந்து கொஞ்சம் நவுட்டி எடுத்துகிட்டு போனாங்க. கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு அங்கே படுத்துக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து கொசு கட்டி ரொம்ப இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வண்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நவுட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நவுட்டும் போது இந்த பின்னால் ஒரு தும்பிக்கை மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, இந்த மண் வாரி போடுறதுக்காக, அந்த தும்பிக்கையில் அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்குங்க. இப்போ பார்க்கும்போது இடுப்புக்கு மேல் பக்கம் தெரியுது, கீழ் பக்கம் எதுவும் தெரியலைங்க. இவர் அரண்டு போயிடுறாரு. என்னடா இது, முதல்ல பார்க்கும்போது இடுப்பு தெரிஞ்சுது, இப்போ இடுப்புக்கு மேல் பக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுவும் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கு. அது எப்படி பக்கெட்டுக்குள்ளே ஏறி உட்கார்ந்துருக்கு, ஏமா கீழே இறங்குமா, இவ்வளோ நேரம் கத்திட்டு இருக்கிறேன் சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு வெறுட்டுன்னு கீழே இறங்குறாங்க 2 பேருமே. இறங்கி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பெண்ணை காணுறீங்க. இவங்களுக்கு இப்போதான் புரிஞ்சுது என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிறது மனுஷி கிடையாது, அது ஏதோ ஒரு ஆன்மா, இல்லை ஏதோ ஒரு பேய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. விருட்டுன்னு வண்டி எடுத்துட்டு நம்ம அந்த அதாவது 4-5 வண்டி விட்டுருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜேசிபியை வேக வேகமாக ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த 3-4 வண்டிகள், அதாவது நான் சொன்னேன் இல்லையா, கிட்டாச்சி ஜேசிபிலாம் வந்து 2-3 அங்கே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு அந்த ஏரியா பக்கம் வந்துடுறாங்க. அதில் வந்து வண்டியை போட்டுறாங்க. போட்டுக்கிட்டு அப்படி உட்காந்துருக்கவே ஓனர் கால் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னா, இன்னும் 4 லாரிகள் வருது, நைட்டோட நைட்டாக மண்ணை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் கால் பண்ணுறாரு. அந்த இடத்துல அந்த நபர், அதாவது நம்ம சம்பத்குமாருடைய அந்த நண்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க அந்த மணல் கோரியில் இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பாடிஸ்லாம் கிடச்சிருக்குது, அதெல்லாம் அந்த இடத்துலையே புதைச்சி வைக்கிறது வழக்கம்தான். ஆனால் இப்போ அந்த உருவத்தை பார்த்ததுலேருந்து பயம் உச்சிக்கு ஏறுதுங்க. இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்ம ஓனர் சொன்னால் தட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாணியில் இருக்கக்கூடிய ஒரு டிரைவர் தாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா, வாடா போய் வண்டியில் மண்ணை ஏற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய அந்த டிரைவர், அதாவது சம்பத்குமாருடைய நண்பரான அந்த டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சரி வண்டி இப்போ வந்துடும், அதாவது லாரி இப்போ வந்துடும் சொல்லிக்கிட்டு தாங்க இவங்க முன்னக்கூட்டியே மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. மறுபடியும் போய் அந்த இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் லாரி வந்த மாதிரியே தெரியல, இது வரைக்கும் லாரி வரவே இல்லைங்க. மறுபடியும் அழுகை குரல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. இந்த சத்தம் வந்து இவங்களுக்கு இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இந்த நம்ம சாதா ஒரு பொண்ணு அழுதாங்கன்னா அது ஊன்னு அழுதுன்னு வைங்கலாம், இது அப்படி இல்லை, ஊ அப்படிங்கிற மாதிரி அழுகை சத்தங்க. அந்த சத்தத்தை கேட்டவுடனே இவங்களுக்கு மறுபடியும் மனசுக்குள்ளாடி பயங்கரமான பயம் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, முதல்லையும் இதே மாதிரி தான் அழுதுகிட்டே நின்றுது. ஆனால் அப்போ இடுப்பை பார்த்தாங்க, 2வது அழுகை இல்லை, அந்த பக்கெட்டுக்குள்ளாடி உட்கார்ந்துருந்ததை பார்த்தாங்க. இப்போ மறுபடியும் அதே அழுகை குரல், இவங்க கை காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம பின்னாடி தான் நிற்கிற மாதிரி எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிரைவர் சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஏன்னா இவங்க ஜேசிபியை விட்டு கீழே இறங்கிட்டாங்க, லாரி வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த நேரத்தில் இவர் பயப்படக்கூடிய காரணம் என்னன்னா, அழுகை இவங்க பின்னால் இருந்து கேட்குதுங்க. திரும்பியே பார்க்காம சீக்கிரம் வண்டியில் ஏறடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சின்ன பையனான அந்த கிளீனர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சொல்லி டக்குன்னு இவங்க 2 பேரும் வண்டிக்குள்ளே ஏறி உட்காந்துடுறாங்க. வண்டிக்குள்ளே ஏறி உட்கார்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அதே ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு அந்த உருவம் அப்படியே நடந்து வர்றதை இவங்க கண் கூட பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஜேசிபி லைட் வெளிச்சத்தில் அது தெள்ள தெளிவாக தெரியுதுங்க. ஐயையோ இது என்னடா இப்படி வந்துகிட்டு இருக்குது, யாருமா நீன்னு கேட்கும்போது அது ஒரு மாதிரி சிரிச்சிருக்குங்க. அது சிரிக்கும்போது பல்லுலாம் வந்து அந்த இரத்தக்கரைகளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்திருக்குது. ரொம்ப கோரமான ஒரு முகத்தோடு அந்த பெண் நடந்து வர்றதை பார்க்குறாரு. பார்த்து பயந்து அந்த இடத்திலே மயக்கம் அடித்து விழுந்துடுறாருங்க. அவரால் அதுக்கு மேலே அந்த எஃபெக்ட் தாங்க முடியாததுனால அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே அந்த இடத்துல அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் மயங்கவே இல்லைங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஜேசிபி ஓட்டவும் தெரியும். அவன் வண்டியை வேகமாக எடுத்துடுறான் அங்கேருந்து. இங்கே நிற்கவே கூடாது, ஓனர்கிட்ட என்ன வேணும்னு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன் தாங்க வண்டியை ஓட்டி மறுபடியும் அந்த கிட்டாச்சி மற்றும் ஜேசிபி நிற்கக்கூடிய இடத்துக்கு அந்த பையன் வேகமாக வண்டியை ஓட்டிட்டு வந்துடுறாங்க. ஓட்டிட்டு வந்த அடுத்த செகண்ட் மறுபடியும் கால் வருது அந்த ஓனர்கிட்ட இருந்து. கிட்டத்தட்ட மணி 3-3:30 மணி ஆகுதுங்க. இன்னும் அந்த லாரிகள் வரல, நாங்கள் இப்போ இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் தாங்க தகவலை தெரிவிக்கிறான். இந்த டிரைவருடைய முகத்தில் தண்ணீர் தெளித்த பிறகும் அவர் எந்திக்கவே இல்லைங்க, அரண்டு போயிடுறான் அந்த பையன். இப்போ அந்த பையன் சிங்கிளாக இருக்கிறது மாதிரி அவருக்கு தோணுதுங்க. ஆனால் வண்டி அங்கேருந்து நகட்டவே இல்லை, அங்கேயே விட்டுக்கிட்டு இருக்கவே கிட்டத்தட்ட 5:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தாங்க அந்த 4 லாரிகளும் உள்ளே வந்திருக்கு. ஆனால் அந்த கிளீனர் பையன் அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டான். என்னாச்சு அப்படின்னாக்கி அவருக்கு மூச்சு பேச்செல்லாம் நல்லா தான் இருக்குது, மயக்கத்தில் தான் இருக்கிறாரு. தண்ணி தொளிச்சு பார்த்துருக்குறான், எந்திக்கலை. சரி நம்ம 2வது இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. விடிய காலையில் 5:30 மணிக்கு அந்த டிரைவர்கள் வந்தாங்க, எழுப்புறாங்க. எந்திங்கடா அப்படின்னு சொல்லி கத்தின பிறகு தாங்க இவங்க 2 பேருமே எந்திக்கிறாங்க.
அவர் எந்திரிச்சு பார்த்த உடனே சொல்கிறாரு, யார் அந்த டிரைவரு, டேய் நேற்றுக்கு பயங்கரமான ஒரு கனவு கண்டா, நம்ம வண்டியை கொண்டு இங்கே நிப்பாட்டிட்டு படுத்துட்டோம்ல, அதுக்கு பிறகு ஓனர் கால் பண்ணி நம்மளை அங்கே வர சொன்ன மாதிரி கனவு கண்டா, அதே இடத்துக்கு நான் வண்டியை கொண்டு போனேன்டா. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி அந்த உருவம் வந்ததுமே நம்ம 2 பேருமே வண்டிக்குள்ளே ஏறிட்டோம். அதன் பிறகு எனக்கு மயக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணுடைய உருவத்தை தோற்றத்தை எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி மயக்கம் ஏற்பட்டதுனால அப்படி மயங்கிட்டேன். அதன் பிறகு இந்த என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இப்போ தாண்டா முழிக்கிறேன், சரியான கனவுடா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பையன் திட்ட ஆரம்பிச்சிருக்கிறான். யோ அது கனவெல்லாம் இல்லையா, நம்ம ஒரிஜினலாக தான் அங்கே போயிருந்தோம், நீ தான் மயக்கம் போட்டு விழுந்துட்ட, வண்டியை நாளாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பையன் நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த இடத்துல அந்த டிரைவருக்கு விளங்குறது மாதிரி தெளிவாக சொல்லி முடிக்கிறாங்க. அதன் பிறகு ஓனர் வர்றாரு. ஓனர் வந்து ஏன்டா இன்னும் வண்டியில் லோடு பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாருங்க. இதை கேட்ட உடனே டிரைவர் அங்கே நடந்த அந்த அனைத்து சம்பவத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சிருது, யாருக்கு, ஓனருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு முந்தின நாள் இது பண்ணாங்க இல்லையா, அடக்கம் பண்ணாங்க இல்லையா, அந்த பெண்ணுடைய அதே ட்ரெஸ் தாங்க. அதாவது அந்த ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய அந்த சுடிதார் தான். இதை தான் கரெக்டாக அந்த மாதிரி வந்துச்சு, அந்த பெண்ணுடைய உருவம் தான் வந்துச்சு. நாங்கள் பயந்துட்டோம் வாங்கிட்டோம் சொல்லி இவர் சொன்ன உடனே ஓனர் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்களாடா, இதெல்லாம் ஏன்டா இப்படி பேசுறீங்க, ஒன்றும் இல்லடா போய் வேலையை பாருங்கன்னு சொன்னால் அவருக்கு பயங்கரமாக ஜுரம் வந்துடுது. அந்த டிரைவருக்கு பயங்கரமான ஜுரம் வந்துடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னால் என்ன நிற்க முடியாது, நீங்கள் சம்பத்குமாரை வர சொல்லுங்கள், நான் ரூமில் போய் தங்கிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் விடிய காலையில் அவருடைய 2 வீலர் எடுத்துகிட்டு அவர் கிளம்பிடுறாருங்க. நேராக ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்தவொடனே அதே 2 வீலரில் தான் நம்மளுடைய சம்பத்குமார் ரிட்டர்ன் வர்றாருங்க. வந்தவொடனே இங்கே வந்து லோடெல்லாம் பண்ணி விட்டுருக்கிறாரு. அவர் லோடு பண்ணி விட்ட கிட்டத்தட்ட ஒரு 10-20 வண்டி போயிடுச்சுங்க. அந்த நேரத்துக்கு அந்த டிரைவர் அந்த இடத்தை நோக்கி நடந்து வர்றாருங்க. வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே என்னடா இவன் முடியலை கலையலைன்னு சொல்லிட்டு போனான், காய்ச்சல்னு சொல்லிட்டு போனான், இவன் எப்படா நடந்து வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நடந்து வேகமாக வந்திருக்கிறாரு. வந்தவர் கரெக்டாக எங்கே வந்து உட்கார்றாருன்னா, அந்த பெண்ணை புதைத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வந்து அப்படி உட்கார்ந்துருக்கிறாருங்க. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய ஓனர்லேருந்து எல்லாருமே, ஏன்டாவே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கிறான், ரெஸ்ட் தானே எடுக்க சொல்லியிருந்து, ஏன் ரெஸ்ட் எடுக்காமல் இந்த மாதிரி வந்து உட்கார்ந்துருக்கிறான், போய் கேள்டா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சம்பத்குமார்கிட்ட சொல்கிறாங்க. சம்பத்குமாரும் வண்டியை விட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்மளுடைய டிரைவரை பார்க்க வர்றாருங்க. டிரைவரை பார்க்க வந்த உடனே அந்த இடத்துல டிரைவராட்டு இல்லை, வேறொரு விதமாக இருக்கிறத அந்த இடத்துல நோட் பண்ணுறாருங்க. என்ன அப்படின்னா, அந்த நபர் வந்து அழகாக பேசக்கூடியவர், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் தெளிவாக பேசக்கூடிய ஒரு நபர் தான். அந்த நபர் வந்து வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இவரை யாருன்னே தெரியல, நம்மளுடைய சம்பத்குமாரை யாருன்னே அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்டா இவன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது மாதிரி இவங்க மறுபடியும் தோலை பிடிச்சி அசைக்கிறாங்க. அப்போ பயங்கரமாக உக்கிரமாட்டு ஊன்னு சொல்லு, நான் கொல்லாமல் விட மாட்டேன், என்ன கொன்னவங்களை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர உக்கிரமாக பேச ஆரம்பிக்குதுங்க. இதை கேட்டோன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடிய டிரைவர்கள், அதன் பிறகு ஓனர் எல்லாரும் சேர்ந்து இவன் இங்கேருந்து எப்படியாதும் நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறாங்க. அந்த இடத்தை விட்டு அசைக்கவே முடியல, அப்படி இருக்கார் கல்லு துண்டு மாதிரி. இருந்தாலும் அந்த இடத்துல அவரை குண்டு கட்டா தூக்கி தாங்க நம்மளுடைய ஓனருடைய காரில் வந்து உள்ளே ஏற்றுறாங்க. உள்ளே ஏற்றிக்கிட்டு அவரை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கவும் செய்கிறாங்க. அதாவது ரூமில் கொண்டு சேர்க்குறாங்க. ரூமுக்கு உள்ளாடி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிடுறாரு. ஊன்னு சொல்லி ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு ஓனருக்கு புரிஞ்சிருது, ஏதோ ஒன்று இவனுடைய உடம்புல ஏறிடுச்சு, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் வந்து என்ன அப்படின்னா, அந்த பேய்கள்லாம் விரட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோயிலாக தான் இருக்குது. சரி, நம்ம அந்த கோயிலுக்கு இவனை பையன் இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட சாயந்தர வேளையில் இவரை வந்து இழுத்துட்டு போகிறாங்க. வண்டியில் மறுபடியும் தூக்கி போட்டு கொண்டு போகிறாங்க. இவர் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு. இவருடைய உடம்பு வந்து இந்த நம்ம நெருப்பு பந்து எரிஞ்சு எவ்வளோ ஹீட் இருக்கும் அந்த மாதிரி நெருப்பாக கொதிக்குது. ஒருவேளை காய்ச்சல்னால தான் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் வந்திருக்கிறது பேய்ங்கிறது நன்றாகவே தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ஓனரு. அதனால நேரம் அந்த கருப்பசாமி கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அந்த கோவிலில் போன உடனே அங்கே இருக்கக்கூடிய பூசாரி சட்டுன்னு முடியை பிடிச்சிடுறாருங்க. அதாவது உச்சி முடியை பிடிச்ச உடனே யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஒரு பெயரை அது சொல்லுதுங்க. அது ஒரு பெண்ணுடைய பேரை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லை, என்னை கொன்னுட்டாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், அவங்கள பழிக்கு பழி நான் வாங்காமல் விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுதுங்க. உடனே அந்த கருப்பசாமி கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி, இனிமேல் நீ இவனுடைய உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அனுப்பி வைக்கிறாருங்க அந்த ஆன்மாவை. அந்த ஆன்மாவும் திடீர்னு அங்கேருந்து போயிடுது. இப்போ அந்த டிரைவர் வந்து நீட்டாக இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. டிரைவர்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்பந்தாங்க நம்மளுடைய சம்பத்குமார் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போது தாங்க விஷயத்தை அவர் தெளிவாக சொல்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, நான் ரூமுக்கு வந்தேன், அப்படி ரூமுக்கு பட்ட பகல் காலையில் அவர் ரூமுக்கு வர்றாரு. ரூமுக்கு வரும்போது அவருக்கு பின்னாலே அந்த பெண் நடந்து வந்திருக்கிறாங்க. அது எப்படி வந்திருக்கிறாங்கன்னா,
இந்த இடுப்புக்கு கீழே பாதி ஃபர்ஸ்ட் நடந்து வந்திருக்குது. அதுக்கு பின்னால அதாவது அந்த பாதி அப்படி பறந்தே வந்திருக்குது. இதை பார்த்துருக்கிறாரு. பார்த்துக்கிட்டு வேகமாக ரூமுடைய கதவை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த ரூமுக்கு வந்து மொத்தம் 3 கதவுகள் இருக்குது. அது 3வது கதவு ஓப்பனில் இருந்திருக்குது. அதன் வழியாட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக கிட்ட வந்து நின்றுருக்குங்க. டிரைவர் மறுபடியும் பார்த்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறாரு. அவ்வளோதான் அவருக்கு நடந்தது தெரியும். அதன் பிறகு தான் அவருடைய உடம்பை வந்து அதை எடுத்துக்கிச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி நான் கோயிலில் தான் கண் முழிச்சேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அந்த இடத்துல நம்மளுடைய சம்பத்குமார்கிட்ட சொல்லிடுறாங்க. சம்பத்குமாரும் இதை கேட்டுக்கிட்டு ஐயோ நம்மளால தானே இவருக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அவரு கொஞ்சம் மனசுக்குள்ள கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டுறாரு. ஏன்னா அவர் தானே தோண்டி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய மனசுக்குள்ளாடி கொஞ்சம் வேதனைகள் அவருக்கு இருக்குதுங்க. சரி, இப்போ நம்ம கோயிலில் எதை தீர்த்துட்டோம், இனி பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு விட்டுறாங்க. அதாவது அந்த ரூமுக்கு விட்டுறாங்க. ஒரு பிரச்சனை இல்லாமல் போகுது. அன்னைக்கு அவர் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருக்கிறாரு. மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சாதாரணமாக எப்பவுமே சம்பத்குமார் ரூமுக்கு வந்துடுவார். இவர் அங்கே வேலைக்கு போயாகணும். அந்த மாதிரி இவரும் வேலைக்கு போயிடுறாரு. அவர் வேலைக்கு போன பிறகு அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்த ஒரு 2-3 டிரைவர்கள் புதுசாக வந்து நிற்கிறாங்க. அதாவது பழைய டிரைவர்கள் தான், அவங்க புதுசாக அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே டக்குன்னு இவருக்கு உடம்புக்குள்ளாடி ஏதோ ஒன்று வந்து பூந்துருதுங்க. அதாவது அந்த டிரைவருக்கு முன்னாடி கிட்டாச்சியில் இருக்கக்கூடிய அந்த தொட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க, பேக்கில் அந்த தும்பிக்கை மாதிரி இருக்குமே, அதை எடுத்துட்டு அந்த வண்டியுடைய அதாவது அந்த லாரி வந்து நின்ன உடனே அந்த ஃப்ரண்டில் போட்டு அந்த இதை இழுத்து உடச்சி கையில் எடுத்துருக்கிறாருங்க. அந்த டிரைவர்லாம் பயந்துட்டானுங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. அவர் பின்னால் ஓடி, அதாவது அதில் கிடக்கக்கூடிய அங்கே செங்கல் பீஸ்லாம் வச்சுருப்பாங்களா வண்டி டயர் மாட்டாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி கிடக்கக்கூடிய செங்கல் பீஸுகளை எடுத்து அந்த டிரைவரை எரிய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஓங்கி ஓங்கி வீசி இருக்கிறாரு. வீசிலிருந்து அவங்க தப்பி ஓடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேருங்க. 3 பேருமே லாரியை விட்டு ஓடிட்டானுங்க. இவரும் பின்னாலே விரட்டிட்டே போகிறாரு. எதுக்கு விரட்டுறான், ஏன் அடிக்கிறான்னு அவங்களுக்கும் தெரியலைங்க. அவங்க வந்தவங்க வண்டியை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஓடின மட்டும் இல்லாமல் ஓனருக்கு கால் பண்ணி விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி உங்கள் டிரைவர் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஓனரும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாருங்க. வந்து பார்க்கும்போது மறுபடியும் மயக்க நிலைமையில் நம்மளுடைய அந்த டிரைவர் கீழே விழுந்து கிடக்கிறாரு. உடனே நம்மளுடைய சம்பத்குமாருக்கு தாங்க கால் போகுது. ஏன்னா வண்டி நிறைய வந்து நிற்கிது, மண் அள்ளி போடணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்கங்கே உள்ள ஜேசிபி கிட்டாச்சியெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. அவங்க மண் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜேசிபிக்கு உள்ள டிரைவர் இவங்க 2 பேரும் தான். டக்குன்னு கால் பண்ணி சம்பத்குமாரை வர சொல்றாங்க. சம்பத்குமார் ஏற்கனவே நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சதுனால அவருக்கு தூக்கம், பயங்கரமான தூக்கத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் கால் பண்ணி வர வச்சிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக அவரும் வந்து சேர்றாருங்க. அவர் இங்கே வந்த உடனே கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வண்டியை நீ ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி மறுபடியும் வண்டி ஓட்ட விட்றாங்க. இவருக்கு நல்ல தூக்க கலக்கம். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஓட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் வந்து இந்த நபரை, அதாவது நம்மளுடைய அந்த டிரைவரை வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு அவர் மறுபடியும் கருப்பசாமி கோயிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. பட்ட பகல்லே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பூசாரிகளை வர சொல்லி இந்த மாதிரி மறுபடியும் அவன் உடம்புல ஏதோ ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலே அவருடைய உடம்புல மறுபடியும் அந்த பொண்ணு தாங்க ஏறி இருக்கு. அதாவது அந்த பெண்ணுடைய ஆன்மா ஏறி இருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருதுங்க. தெரிய வந்த உடனே அவர் மறுபடியும் பிடிச்சிட்டு கேட்காரு, ஒன்னதான் போன்னு சொன்னோம்ல, நீ எதுக்கு திருப்பி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க போன்னு தான் சொன்னீங்க, இனி இவனுடைய உடம்புல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்திய வாக்க வாங்கணும், அதை வாங்காம தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மறுபடியும் உள்ள வந்திருக்குங்க. இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்கள நான் பலி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா மறுபடி சத்திய வாக்கு வாங்கி தாங்க அனுப்புறாங்க. ஆனால் அப்படி போன அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக சம்பத்குமார்கிட்ட வந்துருதுங்க. அதாவது கரெக்டாக சம்பத்குமார் எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரோ அந்த ஏரியாவுக்கு வந்துடுது. அன்னைக்கு நைட்டு நம்மளுடைய சம்பத்குமார் மட்டும்தாங்க அங்கே வேலை செய்தாகணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்போ சம்பத்குமார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய வேலை நடக்கிறது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு டிரைவர், அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரைவரை வந்து என் கூட போட்டு விடுங்க, நான் ஒரு 2 மணி நேரமாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாருங்க. கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது, 10 மணி ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய டிரைவரும் வரவே இல்லை. அங்கேயும் டிரைவர் மாற்றி தான் ஓட்டுவாங்களாம். அந்த டிரைவரும் வரல. இவங்களுக்கு மண்டை கலந்து போய் உட்காந்துருந்து இவர் தாங்க செய்துக்கிட்டே இருக்கிறார். லாரியுடைய ஃப்ரண்ட் சைடை வந்து அந்த ஜேசிபி வச்சு உடச்சி எடுத்தார் இல்லையா, அந்த செலவு ஃபுல்லாகவே நம்மளுடைய ஓனருக்கு தரையில் வந்துருக்குது. அதனால என்ன அப்படின்னா, அந்த 3 லாரிகளுமே லோட் ஆகாமல் அப்படி தாங்க நின்றுட்டு இருக்குது. ஆனால் அந்த டிரைவர்கள் அதன் பிறகுதான் வந்திருக்கிறாங்க. வந்த பிறகுதாங்க அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பத்குமார் வந்து வரக்கூடிய வண்டியெல்லாம் ஏற்றிட்டே இருக்கிறாங்க. இந்த வண்டியோட ஃப்ரெண்டெல்லாம் உடச்சி எடுத்துட்டாரு. 3 வண்டியோடைய ஃப்ரண்ட் சைடும் உடஞ்சிருக்கிறதுனால அந்த வண்டியில் லோடு ஏற்றாமல் வச்சிருக்காங்க. சரி, வண்டியாவது எடுத்துகிட்டு போய் ஒர்க் ஷாப்பில் விடுங்கடான்னு சொன்னால் அந்த போனாங்கல்ல டிரைவர், அவங்களே நைட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு 8-9 மணி இருக்கும். அப்போ தான் வந்திருக்கிறாங்க. இனிமேல் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போக முடியாது, காலத்தை கொண்டு போயிடலாம், அது வரைக்கும் நாங்கள் படுத்து தூங்குறோம், அந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த டிரைவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பத்குமாரும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி சொல்லாமல் வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அந்த 3
3 டிரைவர்களும் அங்கதாங்க படுத்திருக்கிறாங்க. அதாவது 3 லாரியில படுத்திருக்கிறாங்க. அந்த லாரிகளுக்கும் கிளீனர்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்கிறாங்க. நம்மளுடைய சம்பத்குமாருடைய பைக் எடுத்து தான் போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி போகும்போது நம்மளுடைய சம்பத்குமாருக்கும் அந்த வண்டியில இருக்கக்கூடிய கிளீனருக்கும் சாப்பாடுகள் சேர்த்து வாங்குறது வழக்கங்க. அப்படிதாங்க எல்லாமே வந்து சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10:30 மணி ஆகுதுங்க இவங்க சாப்பிட்றதுக்கு. அதன் பிறகு இந்த 3 வண்டிகளையும் காலையில தான் அனுப்ப முடியும், அது லோடு ஏற்ற முடியாதுங்கிறதுனால அந்த வண்டி அங்கே போட்டுட்டு அந்த டிரைவர்களும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட கரெக்டா ஒரு 12:30 மணி இருக்குங்க. சாப்பாடை முடிச்சிடுறாங்க. முடிச்சுக்கிட்டு இவங்க வண்டியில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு 2 லாரி தான் நின்று இருக்குது. அதுக்கு வந்து லோடை ஏற்றி விட்டுக்கிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறாங்க. சரி, நம்ம சீட்டு விளையாடலாம், டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது, அப்போ சீட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க சரக்கு அடிக்கக்கூடிய பழக்கம்லாம் இருக்குங்க. சரக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல மணலில் வந்து உட்காந்து ஜேசிபி லைட் ஆன் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த சீட்டு விளையாடுறதுக்காக சுற்றி உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீட்டு விளையாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல, அதாவது நம்மளுடைய சம்பத்குமாருடைய எதிர்த்தாப்புல ஒரு பெண் நிற்கிறாங்க. அதே ரோஸ் கலரு தான் அந்த ட்ரெஸ். அதை பார்க்குறாரு. இப்போ தான் அவர் கண் கூட பார்க்குறாரு. பார்த்தது வந்து ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திடுறாருங்க. ஏன்னா இடுப்புக்கு மேலதான் இருக்கு, இடுப்பு கீழே இல்லை. திரும்பி கத்திக்கிட்டு திரும்பும் போது அந்த இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பாதி இந்த பக்கம் இருக்குங்க. எல்லாருமே அதை பார்த்து அரண்டுறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்திக்கிட்டு அந்த டிரைவர்கள் 3 திசைக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் அங்கிருந்து டக்குன்னு காணாமலும் போயிருக்குங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சம்பத்குமார் மற்றும் அதில் இருக்கக்கூடிய கிளீனர் அவங்க 2 பேருமே ஜேசிபிக்கு உள்ளாடி ஏறிட்டாங்க. மற்றவங்க 6 பேருமே அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி இருக்கிறாங்க. அப்படி ஓடி எங்க போனாங்கன்னே தெரியலைங்க. இவங்க ஜேசிபிக்கு உள்ளாடி இந்த கிளாஸ் எல்லாம் உண்டு இல்லையா, அதெல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியுங்க, தெளிவா தெரியும் எல்லா இடமும். லைட்டை வேற ஃபுல்லா போட்டு வச்சுட்டாரு. போட்டு வச்சுக்கிட்டு இன்ஜின் சவுண்டை வந்து அந்த இன்ஜின் வந்து கரகரான்னு ஓடிட்டு இருக்கும் இல்லையா, அதனுடைய ஆக்சிலேட்டர் அமுத்தி அந்த சவுண்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்குங்க. காண வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பயத்துல நம்மளுடைய சம்பத்குமார். ஆனா அந்த இடத்துல அப்பீரான அந்த உருவம் அங்க காணாம போயிருதுங்க. அங்க இருந்த இந்த 3 டிரைவர்கள் மற்றும் கிளீனர்கள் இவங்களும் காணாம போயிட்டாங்க. மறுநாள் காலையில ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 டிரைவர்களும் அங்க இங்கேயா இறந்து கிடக்குறாங்க. ஆனா அந்த 3 கிளீனர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க 3 பேருமே ரோட்டை பார்த்து ஓடிட்டாங்க. இவங்க 3 பேருமே அந்த மணல் காட்டை பார்த்து ஓடின ஒரு இதனால அங்கங்கே அந்த குழி தோண்டி வச்சிருப்பாங்க இல்லையா, குழி தோண்டி மணல் மேல இருக்குமா, மழை டைம்ல வந்து தண்ணீர் இறங்கி அது ஒரு மாதிரி புதக்குழி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்குள்ளாடி தலை குத்துற உள்ள விழுந்து, அதாவது தலைகீழ உள்ள விழுந்து அந்த மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே மாதிரி தான் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. மறுநாள் காலையில போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து இதை விஷயத்த செக் பண்ணும்போது, ஆமா 3 பேரும் இந்த மாதிரி ஏதோ கண்டு பயந்து இவங்க ஓடி இருக்கிறாங்க, ஏதோ மிருகங்கள் விரட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்படி உள்ள விழுந்துதான் இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க பாடியை வந்து அங்கே வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டும் போயிடுறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்பத்குமாருடைய அந்த நண்பர் டிரைவர் இருக்கார் இல்லையா, அவரு வேக வேகமாக வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு சாயங்காலம், அதாவது இந்த சம்பவம்லாம் மறுநாள் காலையில் நடந்து முடிஞ்சு சாயங்காலம் அவர் அதே இடத்துக்கு வர்றாரு. அப்படி வரும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு. அவரை பார்த்த உடனே நம்மளுடைய சம்பத்குமாருக்கு தெரிஞ்சிருது, என்னடா இந்த நபர் வந்து சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க, இப்படி வரக்கூடிய ஆள் கிடையாது, ஒருன்னு இருக்கக்கூடிய ஆள் தானே, தண்ணி அடித்தா மட்டும் தாங்க சிரிப்பாராம், அது மற்ற மாதிரி சிரிக்கக்கூடிய ஆள் கிடையாதுங்க அந்த நண்பர். உடனே அந்த இடத்துல அவரை பார்த்துக்கிட்டு, நீ ஏன்டா சிரிச்சுக்கிட்டே வர்ற அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாருங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பந்தாங்க அந்த இடத்துல சம்பத்குமாருடைய நண்பரான அந்த டிரைவர் வந்து விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பெண் இருக்கு இல்லையா, பெண்ணுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய உடம்புல தாங்க ஃபுல்லா ரன் ஆகிட்டே இருந்திருக்குது. ஆனால் அந்த கருப்பசாமி கோயிலில் சத்திய வாக்கு வாங்கிட்டு விட்டாங்க இல்லையா, அப்போ அந்த கருப்பசாமி கோயிலேருந்து ஒரு கருப்பு கயர் கட்டப்பட்டிருக்குதுங்க இவருடைய கையில். இந்த கயரை மட்டும் நீ அவுத்துறாதப்பா, நீ இதை அவுத்தனா அந்த ஆன்மா வந்து ஒன்றும் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து இவர் அதை வந்து மனசுக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிய வச்சுக்கிட்டு தாங்க ரூமுக்கு போயிருக்கிறாரு. ரூமுக்கு போன பிறகு அந்த ஆன்மா உண்மையிலேயே அவர் முன்னாடி வந்து அப்பீர் ஆயிருக்குங்க. அதாவது நம்மளுடைய அந்த டிரைவருக்கு முன்னாடி டிரைவர் பார்த்துருக்கிறார். பார்த்துக்கிட்டு என்ன விட்டுருமா, நான் என்னமா தப்பு பண்ணேன், ஏமா என்ன இந்த மாதிரி பாடாப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆன்மா அழ ஆரம்பிச்சிருக்குது. அந்த நேரத்துக்கு பக்கத்து வீட்டில், அதாவது நிறைய வீடுகள் அந்த பக்கமாக இருக்குதான், அந்த வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 8 வயசு குழந்தை வந்து இவர்கிட்ட ரொம்பவே அன்பாக இருக்குங்க. அந்த குழந்தை வீட்டுக்குள்ளே வந்துருக்குங்க. அந்த குழந்தை வந்தோடனே இந்த உருவம் அங்கேருந்து காணாமல் போயிருக்குது. அதன் பிறகு அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வாமா சின்ன குட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் வாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த குழந்தைகிட்ட பேசும்போது டக்குன்னு அந்த குழந்தையுடைய உடம்புக்குள்ளாடி இந்த பெண்ணுடைய உருவம் அப்பீர் ஆயிருக்குங்க. ஆனது மட்டும் இல்லாமல்
கிட்டத்தட்ட ஒரு 17 வயசான பெண் வந்து எந்த அளவுக்கு பேசுவாங்களோ அதை மாதிரி அந்த 8 வயசு குழந்தை தெளிவா பேசியிருக்குங்க. என்ன அப்படின்னா, இந்த பெண் வந்து ஒரு அநாத ஆசிரமத்துல வளர்க்கப்பட்ட ஒரு பெண்ணுங்க. இந்த பெண் வந்து என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 17 வயசு முடியுது, அவங்க 11ஆம் கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைம் தான். அதாவது 11ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு இந்த கூட இருக்கக்கூடிய சில நண்பர்களை பார்க்க போறதுக்காக பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்குங்க. அப்படியே அந்த திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு வந்துக்கிட்டு ரிட்டர்ன் போயிருக்குங்க. ஆனா அது கொஞ்சம் திறமையான பெண் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது கொஞ்சம் தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு தைரியமான பொண்ணுங்க. அந்த பொண்ணு என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நபர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா, இந்த லாரி டிரைவர்கள் தாங்க. ஏன்னா இந்த பெண் அந்த இடத்த விட்டு, இந்த லாரிகள் ஒதுக்கப்பட்ட இடத்துல டீ குடிக்கிறதுக்கு ஒதுக்குவாங்க இல்லையா, அந்த இடத்துல தான் டீ குடிக்கிறதுக்காக நின்று இருக்குது. நின்ன இடத்துல என்னன்னா, அந்த பெண் ஒத்தைக்கு நிற்கிறத பயன்படுத்தின, அதாவது நைட் நேரம் ஆயிருதுங்க. அந்த பொண்ணுக்கு வந்து போகக்கூடிய இடத்துக்கு லேட் ஆயிருது. அப்படி அந்த அநாத ஆசிரமத்துக்கு தான் போகணும், ஆனால் லேட் ஆயிருது. அந்த டைம்ல என்ன ஆச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாரி டிரைவர்கள், இந்த கொடூரமான இந்த லாரி டிரைவர்கள் என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா, நாங்கள் வந்து அந்த வழியில் இறக்கி விட்டுறோமா வாமான்னு சொல்லி கூட்டிட்டு நேர கோரிக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டாங்க. மண்ணை எடுத்துகிட்டு போகும்போது ஒன்று நாங்கள் அந்த இடத்துல இறக்கி விடுறோம்னு சொல்லி தாங்க கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பொண்ணை சீரழிச்சிட்டாங்க. சீரழிச்சது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மணல் குவாரிக்குள்ளாடியே இந்த பொண்ணை புதைக்கவும் செய்துட்டாங்க. கிட்டத்தட்ட அதன் பிறகு இந்த நபர்கள் அந்த கோரிக்கு மண் எடுக்க வரவே இல்லைங்க. வேற கோரிக்கை தான் போயிட்டு இருந்திருக்கிறானுங்க. சரி, அவங்களுக்கு இஷ்டத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய யாரும் எதுவும் சொல்லவும் இல்லைங்க. அப்படி போயிட்டு இருந்த அந்த காலகட்ட சமயத்துல தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடியை நம்மளுடைய சம்பத்குமார் வந்து வெளியெடுத்தது. அப்படி வெளியெடுத்த உடனே அந்த ஆன்மாவும் வெளியே வந்துருச்சுங்க. ஆன்மா வெளியே வந்த பிறகு என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவருடைய உடம்புல போய் அந்த நபர்களை தேடுறதுக்கான வழியை தேடி இருக்குது. அப்படி தேடிதாங்க இந்த நபரை அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக நம்மளுடைய அந்த டிரைவர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய மொபைல் மூலமாக தான் எங்கள் கோரிக்கை மண் எடுக்க வாங்க, எங்கள் கோரிக்கை மண் எடுக்க வாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 40-50 தடவை அந்த நபருக்கு கால் பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய சம்பத்குமாருடைய நண்பரான அந்த டிரைவருங்க. என்ன ஆச்சுது அப்படின்னா, கரெக்டாக அவனுங்க வந்தானுங்க, மாட்டினானுங்க. இந்த வேலையெல்லாம் நடத்தி முடிச்சது அந்த பெண்ணுடைய ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த விஷயத்த அவர் சொல்றாரு. யார்? சம்பத்குமார் கிட்ட. அந்த 8 வயசு குழந்தைக்கு உடம்புல இருந்து அது எல்லாமே சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாருங்க. கண்டிப்பா இன்னைக்கு நைட்டுக்குள்ளாடி நான் பலி வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மாதிரி எங்க 3 பேரையும் அது கொன்னிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க அந்த இடத்துல அந்த டிரைவர் சொல்லியிருக்கிறாரு. இதுதான் அந்த இடத்துல அவங்களுக்கு நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த ஆன்மா எந்த இடத்துலயுமே அப்பியர் ஆனதே கிடையாது அப்படிங்கிறது மாதிரி தான் நம்மளுடைய சம்பத்குமார் சொல்லியிருக்கிறாருங்க. அவருடைய லைஃப்ல 2005 காலகட்டத்துல இந்த சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு சம்பத்குமார். இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய சம்பத்குமாருக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம வீடியோவுக்கு லைக்கை கொடுத்துட்டு போங்க. நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.